கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது. தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட்காக தான் இந்த காவடி எடுத்தேன். நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இல்லை, இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. கோயிலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணல சார். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இனிமேல் தான் எல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன். நாங்கள் 41 நாள் விரதம் இருந்து இந்த பகவானுக்கு காவடி வந்து எடுத்துன்னு வந்து இந்த ஆடி கிருத்திகை நாளில் செலுத்துவோம். ஒரு வருஷமாக நான் 41 வருஷமாக பண்ணின்னு வரேன். இன்னைக்கு வந்து காவடி தான் முருகப்பெருமானுக்கு உகந்தது. காவடி அதிகமான காவடிங்க வந்து எல்லா ஊர் காவடியும் இங்கே வந்து சேரும். முருகப்பெருமானுக்கு வந்து தரிசனமாகும். அது அந்த காவடியை நாங்கள் பிரித்து முருகப்பெருமான் சமர்ப்பித்தை பண்ணுவோம். எப்போவுமே வந்துட்டு மாதத்தில் சஷ்டி விரதம் அன்னைக்கு கோயிலுக்கு வர்றது வழக்கமாக உண்டு. இன்றைக்கி வந்துட்டு ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி வர்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துட்டு வழக்கமாக நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் என்னோட மன நிம்மதிக்காக கோயிலுக்கு எப்போவுமே வந்துட்டுருக்கேன். நிறைய பேருக்கு இப்போது அதிகமான நம்பிக்கை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து வழிபட வராங்க. நான் காலையில் சரி ஆஃபீஸ் போகணுன்ட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்தால் கூட 6 மணிலேருந்தே கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க மாதிரி எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு நிம்மதி, மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.